சந்திரனும் தேவிகாவும் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிட்டது போலதான் இருந்தது. சின்ன சின்ன சண்டைகள் மறந்து அன்பு நிறைந்த தருணங்கள் அதிகரித்திருந்தன. தேவிகா மனதுக்குள் இனி எதுவும் நம்ம வாழ்க்கையை குலைக்க முடியாது என்ற நம்பிக்கையுடன் இருந்தாள். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம்ம நினைப்பது போல செல்லாது. ஒரு மாலை நேரம் தேவிகா சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். சந்திரன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே சற்று பதட்டமாய் நின்றான். தேவிகா அதை கவனித்து கொண்டு கேட்டாள், என்னங்க, முகத்தில் ஏதோ கவலை தெரிகிறது, என்னாச்சு? சந்திரன் மெதுவாக சொன்னான், யாரோ நம்ம வீட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அது என் மனசுக்கு பிழையா இல்லை உண்மையா எனக்கே புரியல. தேவிகா சிரித்துவிட்டு, இதையெல்லாம் நீங்க தான் கற்பனை பண்ணுறீங்க, பைத்தியமாயிராதீங்க என்று சொன்னாள். ஆனால் சந்திரனின் கண்களில் இருந்து அந்த சந்தேகம் போகவில்லை. அந்த நேரத்தில் வெளியே உண்மையிலேயே ஒரு நிழல் வீட்டை பார்த்து கொண்டிருந்தது. அந்த இரவு உணவுக்கு பிறகு கதவின் முன் யாரும் இல்லாமல் ஒரு கவர் கிடந்தது. அதை தேவிகா எடுத்துக்கொண்டாள். கவரை திறந்து பார்த்ததும் அதில் எழுதியிருந்தது, உங்க வாழ்க்கையில் நம்பிக்கை சோதிக்கப்படும், யாரையும் முழுமையாக நம்பாதீங்க. தேவிகாவின் மனசு கலங்கி போனது. அவள் சந்திரனை நோக்கி நடந்தாள். இது யாரோட வேலை? ஏன் நம்மையே குறி வைக்கிறாங்க என்று கேட்டாள். சந்திரன் கையில் அந்த கடிதத்தை பிடித்து கொண்டு அமைதியாக நின்றான். அவன் முகத்தில் பயமும் தெளிவாக தெரிந்தது. அடுத்த நாள் காலை கதவின் முன் ஒரு மனிதன் நின்றிருந்தான். அவன் பெயர் அருண். அவன் சிரித்து கொண்டு, எப்படி இருக்க நண்பா, பல வருஷத்துக்கு பிறகு பார்க்கிறேன் என்று சந்திரனை அழைத்தான். தேவிகா ஆச்சரியமாக, இவர் யார், நான் உங்களை பார்த்ததே இல்லை என்று கேட்டாள். சந்திரன் சற்று தடுமாறி, அவன் என் கல்லூரி நண்பன், ஆனா உன்கிட்ட சொல்ல வாய்ப்பு வரல என்றான். தேவிகாவின் மனதில் உடனே சந்தேகம் தோன்றியது. இவ்வளவு வருடமா நண்பன் இருந்தும் ஒருபோதும் சொல்லவே இல்லையே என்று அவள் யோசித்தாள். அருண் சின்ன சின்ன பேச்சுகளிலே சந்தேக விதையை விதைக்கத் தொடங்கினான். அவன் தேவிகாவை நோக்கி, சந்திரன் நல்லவன்தான், ஆனா சில விஷயங்களை உங்களிடமிருந்து மறைக்கிறான். உண்மையை ஒரு நாள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வரும் என்று சொல்ல, தேவிகா அதிர்ச்சியோடு சந்திரனை பார்த்தாள். இது உண்மையா, ஏதாவது ரகசியமா, என்ன மறைக்கிறீங்க என்று கேட்டாள். சந்திரன் பதில் சொல்லாமல் மௌனமாய் நின்று விட்டான். அந்த இரவு தேவிகா தனியாக கண்ணீர் விடுகிறாள். அவள் மனதில் ஒரே ஒரு கேள்வி, நான் முழுமையாக நம்பின சந்திரன் கூட என்னிடம் ஏதோ மறைக்கிறார். என் மீது நம்பிக்கை அவருக்கு வரவில்லை போல. சந்திரன் அவளிடம் நெருங்கினாலும் அவன் மௌனமாகவே இருந்தான். தேவிகாவின் நம்பிக்கையை மேலும் குலைத்தது. வீட்டுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அருண் ஒரு தொலைபேசி அழைப்பில் பேசுகிறான். ஆமாம், சந்திரன் தேவிகாவிடையே நான் சந்தேகத்தை உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாளில் அவர்களோட நம்பிக்கை முற்றிலும் உடையும். அவன் முகத்தில் ஒரு மர்ம புன்னகை தோன்றியது. தேவிகாவின் கண்ணீரால் நிறைந்த முகமாக மாறியது. சோதிக்கப்பட போவது தேவிகாவின் நம்பிக்கையா, சந்திரனின் உண்மையா, அல்லது இருவரின் வாழ்க்கையா? அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.